வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஐசிபி அகாடமி சிசிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்குறது டெக்னிக்ஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங். இப்போது டெசிஷன் மேக்கிங்க்கு இருக்கிற டெக்னிக்ஸ் வந்து ரெண்டு டைப்பு. ஒன்று வந்து குவான்டிடேட்டிவ் டெக்னிக், இன்னொன்று மாடர்ன் டெக்னிக். குவான்டிடேட்டிவ் டெக்னிக்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் ஒன் இஸ் லீனியர் ப்ரோக்ராமிங். லீனியர் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது என்ன பார்த்தோன்னா, ஒரு கிவன் ரிசோர்ஸஸை வச்சுட்டு எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ணுறோம், அதில் என்ன கன்ஸ்ட்ரைண்ட் வருதுங்கிறத பார்க்குறது தான் லீனியர் ப்ரோக்ராமிங். இந்த ஃபங்க்ஷனோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டால், இருக்கிற ரிசோர்ஸஸை மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன், அந்த நாட் யூஸிங் அல்லது டிஸ்யூட்டிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப மினிமைஸாக இருக்கணும். மேக்ஸிமம் அதுலேருந்து எவ்வளோ யூஸ் பண்ணிக்க முடியுங்கிறத பார்க்கணும். இந்த டெக்னிக்கை வந்து எப்போ யூஸ் பண்ணலாம், எப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஒரு சர்டனிட்டி கண்டிஷன்ஸ் இருந்தால், இது இப்படி தான் நடக்குங்கிறது சர்டனாக நமக்கு தெரியும் போது இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் ப்ராபபிலிட்டி டெசிஷன் தியரி அப்படிங்கிறது பிஹேவியர் ஆஃப் த ஃப்யூச்சர் வந்து ஒரு டிட்டர்மின் பண்ண முடியாமல் ஒரு ப்ராபபிலிட்டியில் இருக்குது. இப்படியும் நடக்கலாம், அப்படியும் நடக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது, இது நடக்க இவ்வளோ சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி சொல்லும்போது அதை ப்ராபபிலிட்டி டெசிஷன்ஸ்ன்னு சொல்கிறோம். அங்கே அப்போ வேரியஸ் ப்ராபபிலிட்டிஸ் ஆர் அசைன்டு. நம்ம வேரியஸ் மெத்தட்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போ அந்த நேச்சர் ஆஃப் த ப்ராப்ளம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்டேட் ஆஃப் நேச்சர், என்ன அவைலபிள் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதோட ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும், இந்த ஆல்டர்னேட் கோர்ஸஸால் நமக்கு என்ன அவுட்கம் வர முடியும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதில் ஒரு மோர் யூஸ்ஃபுல் ஒரு டெக்னிக்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுதான் ப்ராபபிலிட்டி டெசிஷன்ஸ்னு சொல்கிறோம். பே ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டெசிஷன் ட்ரீஸ் அப்படிங்கிறது இந்த வேரியபிள்ஸாக இதில் கன்சிடர் பண்ணுறாங்க, இதில் ப்ராபபிலிட்டி டெசிஷன் தியரி அப்படிங்கிறதுல. நெக்ஸ்ட் வந்து கேம் தியரிங்கிறது ஒரு டெசிஷன் மேக்கருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான எய்டு. இங்கே வந்து காம்படிட்டிவ் ரைவல்ரியோ இல்லை நிறைய பிரச்சனைகள், கான்ஃப்ளிக்ஷன் இருக்கிற இடத்துல இந்த கேம் தியரி யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து ஒரு கேம் ஆஃப் கெய்னிங்கில் போய் 2 பீப்புளோ 3 பர்சனோ இல்லை ஒரு நம்பர் ஆஃப் பர்சனோ இருக்கும்போது நிறைய ஆல்டர்னேட்டை யூஸ் பண்ணி அங்கே அந்த வின் பண்ணுறதுக்கு என்ன சான்சஸ் இருக்குங்கிறத இன்வால்வ் பண்ணி பார்க்குறோம். அதுக்கு பேர் தான் கேம் தியரின்னு பண்ணுறோம். அதாவது விளையாடி பாருங்கிற மாதிரி இதை சொல்லலாம். மற்றவரோட ஒரு செலவில் இல்லை ஒரு முழு செலவோ இல்லை பார்ஷியல் செலவோ எடுத்து அதை வின் பண்ணுறோமா இல்லையான்னு பார்க்குறதுக்கு பேர் தான் கேம் தியரி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் க்யூயிங் தியரி அப்படிங்கிறது நிறைய ப்ராப்ளம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்குரிய சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது தான் க்யூயிங் தியரி. இப்போ பர்சனல் லெவலில் இருக்கும், எக்யூப்மெண்ட் லெவலில் இருக்கும், சர்வீஸ் லெவலில் இருக்கும், அதுக்கு ஒரு இர்ரெகுலர் டிமாண்ட் இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ப்ராப்ளம்ஸ் நமக்கு க்யூஆகி நிற்கும்போது ஒரு ஆப்ஜெக்டிவ்க்கு நம்ம ஆப்டிமம் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கக்கூடியது என்ன இருக்குது, எதில் வெயிட்டிங் பீரியட் ஜாஸ்தியாக இருக்குது, எதில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த பில்டிங்க்கு அந்த ப்ராப்ளம்ஸை நம்ம வந்து அதிகமாக பில்டப் ஆகாமல் பார்த்துக்குது, அந்த ஃபெசிலிட்டிஸையும் அதே சமயத்தில் எப்படி மெயின்டைன் பண்ண வருது அப்படின்னு பார்க்குறது தான் க்யூயிங் தியரின்னு சொல்கிறோம். இதில் வந்து நமக்கு இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தோம்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸு, இவங்கெல்லாம் இந்த க்யூயிங் தியரி தான் பார்ப்பாங்க. வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிட்டு வருவாங்க. அது ஒரு ரெகுலர் டிமாண்டில் இருக்காது, அது வேரியஸ் லெவல்ஸில் வேரியஸ் இதில் இருக்கும். அப்போ அந்த ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணி அதை ஹெல்ப் பண்ணி ஒன்றா கலைஞ்சிட்டு வர்றதுக்கு பேர் தான் க்யூயிங் தியரி. நெக்ஸ்ட் வந்து சிமுலேஷன் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமை யூஸ் பண்ணும்போது ஆல்டர்னேட்டிவ் கண்டிஷன்ஸில் அதனுடைய பிஹேவியர் பேட்டர்ன் எப்படி மாறுதுங்கிறத அப்சர்வ் பண்ணுறதுக்கு தான் சிமுலேஷன் சொல்கிறோம். அதில் அந்த என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்து அதில் சரியாக தெரியலன்னு சொல்லும்போது பெஸ்ட் பாசிபிள் ஆஃப் டூயிங் திங்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறது தான் அந்த மேனேஜர் அந்த சிமுலேஷன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுவார். அப்போது அந்த பிஹேவியர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அண்ட் வேரியபிள் வந்து இதை கொடுத்தா இது என்ன நடக்குதுங்கிறத அப்சர்வ் பண்ணுவாங்க, எவாலுவேட் பண்ணுவாங்க.
வேரியஸ் பாசிபிலிட்டிஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸை யூஸ் பண்ணி அதை டெஸ்டிங் மெத்தடில் ஒன்று ஒன்றா போட்டு அதில் கண்டுபிடிச்சி எது பெட்டருங்கிறத பார்ப்பாங்க. அதுக்கு பேர் சிமுலேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரொம்ப பவர்ஃபுல் டெக்னிக்கு நெட்வொர்க் டெக்னிக். அந்த நெட்வொர்க் டெக்னிக்கில் 2 பவர்ஃபுல் மெத்தட் இருக்குது. ஒன்று கிரிட்டிக்கல் பாத் மெத்தட், இன்னொன்று ப்ரோக்ராம் எவல்யூஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக்னு சொல்கிறோம். ரெண்டுமே இந்த ப்ராஜெக்ட் பிளானிங் அண்ட் கண்ட்ரோலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட்ஸாக இருந்ததுன்னா ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப காஸ்ட் எடுக்கும். அப்போ இதில் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு சொன்னால் மினிமைஸ் பண்ணுறது தான். கிரிட்டிக்கல் பார்த்து எங்கே அந்த மேனேஜரியல் அட்டென்ஷன் ரொம்ப தேவைப்படுதோ அங்கே கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அதை ஒரு டயக்ராமிக் நெட்வொர்க் ஆஃப் ஆக்டிவிட்டீஸாக போட்டு அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷனை டீட்டெயில்டாக அசஸ் பண்ணி ஒவ்வொன்றும் ஒன்றோட எப்படி இன்டர் ரிலேட் ஆகிருக்கு, என்னென்ன சீக்வென்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் வேணும், அது ஒவ்வொன்றும் முடிக்கிறதுக்கு என்ன ப்ராபபிள் டைம் ஆகும், என்ன ஒன்றொன்றுக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணணும், என்ன காஸ்ட் ஆகும், இப்படி டெக்னிக்ஸை பிரித்து பார்க்குறது கிரிட்டிக்கல் பாத் மெத்தட், ப்ரோக்ராம் எவாலுவேஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக் மெத்தடுன்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல் டெக்னிக்காக இருக்கும். இது ரெண்டும் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறதுனால இதை நெட்வொர்க் டெக்னிக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் மாடர்ன் டெக்னிக்ஸ் ஃபார் நான் ப்ரோக்ராம்டு டெசிஷன்ஸ். இந்த மாடர்ன் டெக்னிக் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒன் இஸ் க்ரியேட்டிவ் டெக்னிக்ஸ். க்ரியேட்டிவ் டெக்னிக்ஸுங்கும்போது நேம் இட் செல்ஃப் இஸ் அன் இண்டிகேட்டர். க்ரியேட்டிவ் திங்கிங் வேணும் நமக்கு. இதெல்லாம் நான் ரொட்டீன் ப்ராப்ளம்ஸாக இருக்கும், புது புது ப்ராப்ளம்ஸாக வரும். அங்கே நமக்கு தேவையானது க்ரியேட்டிவிட்டி தான். நியூ ஐடியாஸை, நியூ வேஸ் ஆஃப் டூயிங் திங்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது ஒரு மூளையை நம்ம கசக்கி எடுக்கக்கூடிய ஒரு பிரெயின் ஸ்ட்ராமிங் டெக்னிக்ஸாக தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் ஐடியாஸை, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு தேவைப்படும். அப்போ அது குரூப் பேஸ்ட் டெக்னிக்ஸாக கூட இருக்கலாம். நம்ம இந்த ப்ராப்ளத்தை குரூப்புக்கு த்ரோ பண்ணி அவங்கள்ட்ட பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸை ஒவ்வொருத்தருக்கும் சேலஞ்சாக கொடுத்து அதை எடுத்துக்கலாம். அப்போது அந்த சேலஞ்சஸ்லேருந்து பெஸ்ட் ஐடியா கேன் பி டேக்கன் அவுட். அதை தான் நம்ம க்ரியேட்டிவ் டெக்னிக் சொல்கிறோம். நெக்ஸ்ட் இஸ் பார்ட்டிசிபேட்டிவ் டெக்னிக். பார்ட்டிசிபேட்டிவ் டெக்னிக்குங்கிறது இதில் ஒரு பார்ஷியல் இது தான். எம்ப்ளாயி பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் டெமோக்ரஸிக்கு ரொம்ப மேக்ஸிமம் தேவைப்படுது. அப்போ பார்ட்டிசிபேட்டிவ் அப்ரோச் எடுத்தோன்னா அங்கே நமக்கு நிறைய அட்ரிபியூட்ஸ் கிடைக்கும் ப்ராப்ளம் சால்விங்க்கு. இண்டிவிஜுவல்ஸாக, குரூப்ஸாக, அந்த ஒர்க்கர்ஸ் அங்கே ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸை வச்சுட்டு அவங்க முடிவு சொல்லும்போது அது குவாலிட்டி ஆஃப் டெசிஷன்ஸ் இருக்கும், அவங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், கமிட்மெண்ட் இருக்கும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க சொன்ன ஆக்டிவிட்டிங்கிறத ஒரு பொறுப்பு அவங்கள்ட்டையும் இருக்கும். அப்போ அவங்களுடைய மோட்டிவேஷனையும் முறையிலையும் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால ரிசல்ட்ஸ் நல்ல ரிசல்ட்ஸாக இருக்கலாம், அக்செப்டபிள் ரிசல்ட்ஸாகவும் முடியும். அடுத்தது ஹெரோஸ்டிக் டெக்னிக்ஸ். இது ஒரு சொஃபிஸ்டிகேஷன் டெக்னிக்னு சொல்லலாம். அதே வகையில் ஒரு டைப் ஆஃப் ட்ரையல் அண்ட் எரர் டெக்னிக்னு சொல்லலாம். ட்ரையல் அண்ட் எரர்னால் யூஸ் பண்ணி அதனால் வரக்கூடிய எரர்ஸ் என்னன்னு பார்த்து அதை திருப்பியும் ரெக்டிஃபை பண்ணி பார்க்குறது. ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கும் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக போகாமல் இதை யூஸ் பண்ணால் இதனால் என்ன வருதுன்னு பார்த்துட்டு இதை எரேஸ் பண்ணுறதுக்கு வேறு என்ன மெத்தடாலஜின்னு கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதனால் வரக்கூடிய ஒரு சொல்யூஷன்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு பேர் தான் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடுன்னு சொல்கிறோம். இங்கே ஒரு ரூல்ஸ் ஆஃப் தம்புன்னு சொல்லுவாங்க. ஸ்டெப்ஸ் எடுக்காமல் அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை டெவலப் பண்ணி வச்சுட்டு டெசிஷன்ஸ் எடுக்கிறது. இதில் கம்ப்யூட்டர்ஸ் மோஸ்ட்டாக யூஸ் ஆகும். கிரேட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுற இதில். அடுத்தது நம்ம கைட்லைன்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் டெசிஷன் மேக்கிங். ஒரு நல்ல டெசிஷன் மேக்கிங் எடுக்கணுங்கிறதுக்கு என்னென்ன கைட்லைன்ஸ் இருக்க முடியும், மேனேஜ்மெண்ட்டுக்கு மேனேஜர் எந்தெந்த அளவில் ஹெல்ப் பண்ணலாம் ஒரு குட் ப்ராசஸ்க்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு மேனேஜரியல் லெவலில் ஆர்கனைசேஷன் அப்ஜெக்டிவ்ஸை ஒரு அக்செப்டட், அதாவது இனஃப் லெவல் ஆஃப் காஸ்ட், ரொம்ப ஹையர் லெவலுக்கும் போகாமல் அதே சமயத்தில் டெசிஷன் ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாங்கிறதுக்கு கைட்லைன்ஸாக தான் பார்க்குறோம். ஃபஸ்ட் ஒன் இஸ் மல்டிபிள் டீசென்ட்ரலைஸ்டு சென்டர் ஆஃப் மேனேஜரியல் டெசிஷன்ஸ். இது எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதாவது நிறைய டீசென்ட்ரலைஸ்டு சென்டர்ஸ் இருக்கணும். அதாவது ஒரே டெசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு டெசிஷனை ஒரு 2-3 குரூப் எடுக்கிற மாதிரி 4 பேர்கிட்ட பிரித்து கொடுத்த மாதிரியாக இருந்து
இருந்ததுன்னு சொன்னால் அந்த டெலிகேஷன் ஆஃப் அடிக்குவேட் அத்தாரிட்டியும் கொடுத்தோம்னா நமக்கு அவங்கள அக்கௌண்டபிலிட்டியை பின் பாயிண்ட் பண்ண முடியும். அப்போ டெசிஷன் வந்து ஒவ்வொரு சென்டர்லேயும் அதுக்குரிய டெசிஷன்ஸை அவங்க கிளியராக எடுக்கும்போது ஒர்க்கும் ஸ்ப்ளிட் ஆகும், அதே சமயத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஸ்ப்ளிட் ஆகும், அத்தாரிட்டியும் இருக்கும், ஆன்சரபிலிட்டியும் இருக்கும். அப்போ அவங்க டெசிஷன்ஸை கரெக்டாக எடுக்க முடியும். Next one is determination of appropriative decision making workload at each center. ஒவ்வொரு சென்டர்லையும் அவங்களுடைய ஒர்க்லோடு என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய ஒர்க் என்ன. ஸோ அவங்களுக்கு முடியாத அளவில் அவங்கள்ட்ட டெசிஷன் மேக்கிங் கொடுத்துட்டே இருந்தோம்னா, நிறைய ஒர்க்கை கொடுத்துட்டே இருந்தோம்னா அது மற்ற டெசிஷன்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். எல்லா டெசிஷனுக்கும் அவங்க ஃபேராக முடிவெடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் ஒரு டெசிஷன்லேயும் ஒரு சென்டரில் கொடுக்கும்போது அவங்களால முடிஞ்ச ஸ்பேனை பார்த்து அந்த அளவுக்கு மட்டுமே கொடுக்கணும், எக்ஸஸ் ஒர்க்லோடு இல்லாத வரைக்கும் பார்த்துக்கணும். தேர்ட் ஒன் இஸ் கோஆர்டினேஷன் ஆஃப் வேரியஸ் டெசிஷன் மேக்கிங் சென்டர் த்ரூ கம்யூனிகேஷன். இப்போ பல சென்டர்ஸ் அமைச்சு பல ஏரியாவில் டெசிஷன் மேக்கிங் எடுத்தால் அந்த பல சென்டர்ஸும் ஒவ்வொருத்தரோட கம்யூனிகேட் பண்ண முடியணும், அவங்களுக்குள்ளே கோஆப்ரேஷன் இருக்கணும், அவங்களுக்குள்ளே வந்து ஒரு கன்சிஸ்டன்சி என்ஷூர் பண்ணிக்கணும். அவங்க நீங்கள் செய்கிற ஒர்க்கும் நம்மளதும் இன்டர் ரிலேட்டட், இது வந்து இப்படி ஒன்று பாதிக்கும், இல்லை ஒன்றோட ஒன்று இப்படி தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுட்டு ஒரு கோஆப்ரேட்டிவ் எஃபெக்ட் போட்டாங்கன்னா the problem can be easily solved with the better decisions. நெக்ஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பர்ட் அட்வைசரி ஸ்டாஃப் யூனிட்ஸ். இதுக்குன்னு இன்டலெக்சுவலாக இருக்கிறவங்க, ப்ரொஃபஷ்னல் எத்திக் தெரிஞ்சவங்க, ப்ரொஃபஷ்னல் இன்புட் நாலேஜ் இருக்கிறவங்கள டெசிஷன் மேக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது அப்படி ஒரு ப்ரொஃபஷ்னல் இன்புட் குரூப்பை நம்ம எப்போவுமே வச்சுக்கலாம் டெசிஷன் மேக்கிங்க்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார்முலேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். அதுக்கு என்ன ஆப்ஜெக்டிவ்ஸ், அதை எப்படி அச்சீவ் பண்ணுறோம், டெசிஷன்ஸ் எப்படி எடுக்கணும், ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் என்னங்கிறத முதலே ஒரு கைட்லைனாக போட்டு வச்சுக்கலாம். லாஸ்ட் ஒன் இஸ் அந்த டிசைனுக்கு ஒரு இன்ஸ்டலேஷன் ஆஃப் டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம். ஒரு டெசிஷன் சப்போர்ட் எப்படி கொடுக்க முடியுங்கிறதையும் டிசைன் பண்ணணும், அதை இன்ஸ்டாலும் பண்ணணும். அதில் வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அதில் வந்து அந்த டெசிஷன் மேக்கிங் எஃபெக்டிவாக அமையும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எஃபெக்டிவ் டெசிஷன் மேக்கிங்க்கு நம்ம கைட்லைன்ஸாக பார்க்குறோம். வித் திஸ் நம்ம இந்த லெசன் மட்டும் இல்லை, எக்கனாமிக்ஸை முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.